சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இது ரெண்டுத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்ன? இதுக்கு முன்னாடியே வந்து எங்கல்மேன் அப்படின்றவர் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பண்ணியிருப்பார். ஸோ அது மூலமாக வந்து ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து சொல்கிறாரு. சரி, இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த கிராஃப் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவல்யூஷன். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராஃபில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? ஃபோட்டோசிந்தசிஸ் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, இது வந்து ஒரு கிராஃப். சரிங்களா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேவ் லென்த்தை வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து 400, 500, 600, 700 இது எல்லாமே வந்து வேவ் லென்த். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்து வந்து இது வந்து ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ அதிகமாக இருந்தது அப்படின்னா அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து கம்மியாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த கிராஃப் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும்போது என்ன ஆகும்? அதிகமாக ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போது அதிகமாக ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிறதா இந்த கோடு வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கோடு அப்படின்றது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் எவல்யூஷன். ஓகேங்களா? ஆக்சிஜன் எவல்யூஷன். ஸோ எந்த அளவுக்கு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த கோடு வந்து நமக்கு காட்டுது. ஸோ அப்போ இந்த கோட்டை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது? ஓகே, இந்த 400க்கு அடுத்து வரக்கூடிய இந்த வேவ் லென்த்தில் வந்து அதிகமாக வந்து ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 600க்கு அடுத்து இந்த 700 நியர் 700ல வந்து அதிகமாக ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா த கிராஃப் விச் எக்ஸ்பிளைன் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவல்யூஷன் இன் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் ஆஃப் விசிபிள் லைட். ஸோ அப்போ விசிபிள் லைட் அப்படின்றது என்ன? 400 to 700. ஸோ இந்த லைட்டில் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் எவ்வளோ ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு கிராஃப் தான் வந்து இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் மூலமாக எவ்வளோ ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது, அதிகமாக ஆக்சிஜன் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல அதிகமாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஆக்சிஜன் ரிலீஸை வச்சு நம்ம ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதில் வந்து என்ன தெரியுது? இது வந்து விப்ஜிஆர். ஓகேங்களா? அந்த கலர்ஸ் வந்து மொத்தம் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். வயலட், இண்டிகோ, இது வந்து ப்ளூ கலர். ப்ளூ கலரில் அதிகமாக ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து க்ரீன் கலர். க்ரீன் கலரில் வந்து ஆக்சிஜனே வந்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கடுத்து வந்து க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஸோ ரெட் கலரில் வந்து அதிகமாக ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் கலரில் தான் அதிகமாக வந்து ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த வேவ் லென்த்தில் தான் அதிகமாக ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல தான் அதிகமாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இதை தான் வந்து எங்கல்மேன் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ அப்போ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்ன? ஒரு கிராஃப். இந்த கிராஃப் மூலமாக ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிராஃபை எப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த கிராஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். அடுத்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவும் வந்து ஒரு கிராஃப் தான். ஸோ இந்த கிராஃபில் வந்து எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிக்மெண்ட்டோட லைட் அப்சார்ப்ஷன். ஒவ்வொரு வேவ் லென்த்லையும் ஒவ்வொரு பிக்மெண்ட் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டான லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள். ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பிக்மெண்ட்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு பிக்மெண்ட்டுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு வேவ் லென்த்தில் வந்து லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது. இங்கே வந்து பாருங்கள் குளோரோஃபில் பி அப்படின்றத வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல அதிகமாக லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது. இதோடைய ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல ரெட் கலரில் வந்து அதோடைய ஆக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து கரோட்டினார். கரோட்டினாய்டு அப்படின்றதோட ஆக்டிவிட்டி வந்து இந்த ப்ளூ கலர் ரீஜனில் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து இதோடைய ஆக்டிவிட்டியே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுறதே வந்து கிடையாது. அப்போ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா த கிராஃப் விச் எக்ஸ்பிளைன் த அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் ஆஃப் லைட் அப்சார்ப் பை பிக்மெண்ட். ஒவ்வொரு பிக்மெண்ட்டுமே வந்து எந்த வேவ் லென்த்தில் லைட்டை அப்சார்ப் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு கிராஃப் தான் இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ இந்த இடத்துல அதிகமாக வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அதிகமாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த இடத்துல அதிகமாக வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது? இந்த ப்ளூ கலர் ரீஜன், ரெட் கலர் ரீஜன். இந்த ரீஜனில் தான் அதிகமாக வந்து லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது மேக்ஸிமமாக எந்த இடத்துல நடக்குது? ப்ளூ அண்ட் ரெட் ரீஜனில் தான் வந்து நடக்குது அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெளிவாக வந்து தெரியுது.
அப்போ ஒரு லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் குறிப்பாக ப்ளூ அண்ட் ரெட் ரீஜனில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது அதிகமாக வந்து நடக்குது. அதை நம்ம ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் மூலமாகவும் தெரிஞ்சுக்க முடியுது, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் மூலமாகவும் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் நம்ம க்ளோஸ்டாக வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நான் இப்போ ரெட் கலரில் வரைஞ்சிருக்கேன்ல, அது என்னது? இது வந்து ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ அப்போ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும் கிராஃப் வந்து மோரார்லெஸ் சிமிலராக தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரீஜன் அண்ட் ரெட் கலர் ரீஜனில் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் ஆக்சிஜன் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த சமயத்தில் தான் வந்து குளோரோஃபில் இந்த மாதிரியான பிக்மெண்ட்ஸோட ஆக்டிவிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கிராஃபை வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது ப்ளூ அண்ட் ரெட் ரீஜனில் தான் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த அப்சார்ப்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஓகேவா? ஸோ என்னென்னு புரிஞ்சுதா? அதே மாதிரி இதில் இருந்து குளோரோஃபில் ஏ அப்படின்றது தான் ரொம்ப எசென்ஷியலான பிக்மெண்ட், ரொம்ப சீஃப் பிக்மெண்ட் அப்படின்றது, முக்கியமான பிக்மெண்ட் அப்படின்றது நமக்கு இந்த இதுலையும் தெரியுது. சரிங்களா? ஓகே, அப்போ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரி.